எல்லாமே மணி நம்பர்ஸ்னு பேசுறீங்களே, மணி தான் முக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸே கேட்பாங்க, மணி மைண்டடாவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் பிசினஸ்ல இருந்து இந்த சேர்ல நான் உட்காந்து நான் வேற மணி தானங்க பார்த்தாகணும், அதுக்கு தானே நம்ம பிசினஸ் பண்றோம், அப்படிதான் நான் பாக்குறேன். பிகாஸ் மணி சம்பாதிக்கிறதுக்கு தான் நம்ம பிசினஸ் பண்றோம், நாட் ஒன்லி ஃபார் அஸ். இன்னைக்கு நமக்கு நம்பி நம்மளோட எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. மணி சம்பாதிக்கிறதுனால நம்ம லேண்ட்லார்ட்ஸ் கொடுக்க முடியுது, மணி சம்பாதிக்கிறதுனால வெண்டார்ஸ் கொடுக்க முடியுது, எல்லாத்துக்கும் மேல மணி சம்பாதிக்கிறதுனால டாக்ஸ் கொடுக்க முடியுது. அது மூலியமா அந்த இந்தியன் எக்கானமியே நம்மளுக்கு வளருது. சோ மணி வந்து பை ப்ராடக்ட் ஃபார் எவ்ரி ஆஸ்பெக்ட்ன்றது இருக்கு. அண்ட் நம்ம பிசினஸ் பண்ற கோர் ஆப்ஜெக்டிவே நம்பர்ஸ்க்கு தான், மணிக்கு தான். இன்னைக்கு வந்து நான் இன்னைக்கு கோட்டை போட்டு இன்னைக்கு நான் உட்கார்ந்திருக்கேன். என்னோட 15 இயர்ஸ் ஜர்னில நான் எப்ப நம்பர்ஸை பார்க்க முடிச்சிருக்கேனோ அப்ப இருந்தா நான் ப்ராஃபிட்டை பார்த்திருக்கேன். அது கடைசி 5-6 வருஷம் தான். சோ நான் ட்ரஸ்ட் பண்றது அப்படின்னு சொன்னா அது நம்பர்ஸை மட்டும் தான் அதை ட்ரஸ்ட் பண்ணணும். நாங்களாம் பெரிய பிசினஸ்லாம் பண்ணல, ஏதோ 1000 crore 2000 crore பண்ணவே கிடையாது. சின்ன பிசினஸ் பண்ணியும் நான் இவ்வளவு ப்ராஃபிட் எடுக்க முடியுது, மணி சம்பாதிக்க முடியுதுன்னா நான் எங்க இழுத்து பிடிக்க முடியுமோ, எங்க எக்ஸ்பென்சஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமோ, ஆப்டிமைஸ் பண்ண முடியுமோ, நெகோஷியேட் பண்ண முடியுமோ, இந்த மாதிரிலாம் பண்ணி இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தனால தான் நம்மளால சம்பாதிக்க முடியுது அப்படின்றத. ஸோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக ட்ரஸ்ட் யுவர் நம்பர்ஸ்.